ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பாதாம் 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு இதை தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். அதுக்காக நான் வெந்நீர் ஊற்றிருக்கேன். அதுக்கு நான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இது தண்ணி கலக்காத பால், ஃபுல் க்ரீம் சொல்லுவாங்கள்ல, அந்த பால். இது நம்ம வந்து பால்கோவா கடையிலலாம் வாங்கி நம்ம இதை செய்யலை. பால்கோவா நம்மளே செய்ய போகிறோம். இப்போ அதுக்காகத்தான் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பால் சுண்டி நமக்கு பால்கோவா வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்குவோம். பால் நல்லா சுண்டுன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சுற்றி வர அந்த ஆடையெல்லாம் எடுத்து அந்த பால் உள்ளார்க்கே விட்டுருன்னு. அப்போ தான் நமக்கு பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பால் சுண்டிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம போய் பாதாமை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். பாதாம் தோல் உரிச்சாச்சு. இது கொஞ்சோன்னு பால் அது உள்ளோட கலந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் சுண்டணும் பால். சுகர்லாம் போட வேணாம். இது வெறுசாக நம்ம பாலை மட்டும் காய்ச்சி பால்கோவா எடுத்தால் போதும். ஆனால் டைம் தான் அதிகமாக எடுத்துக்கும். நம்ம இதை வந்து பொறுமையாக தான் நம்ம இதை செய்யணும். இந்த மிட்டாய் வந்து சாப்பிட ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் நல்லா தவட்டிடும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சுன்னு இந்த பாருங்கள், இன்னும் நல்லா குறைஞ்சிடுச்சு. இது தெறிக்க வேற ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டால் போதும். இந்த பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு. பால்லாம் நல்லா வற்றிட்டு இப்போ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சற்று ஆற விடுவோம். இதில் நம்ம முட்டைலாம் கலக்கணும்ல, அதனால் இது ஆறுனா தான் நமக்கு முட்டை கலக்கலாம் சரியாக இருக்கும். நான் ஒரு பொருளாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பால்கோவா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதுலேயே நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்ச பாதாமை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். நல்லா மையாக அரைச்சி அந்த பாதாமை இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாதாமை சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெய் 50 கிராம் ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து அதோட நல்லா கலக்கிக்கலாம். நெய், பாதாம், அந்த பால்கோவா எல்லாம் ஒன்றா நல்லா கலக்கிக்கின்னு இப்போ வந்து அது கூட 3 முட்டையை சேர்த்துக்கிறேன். இப்பயும் நல்லா கலக்கிக்கலாம். நம்ம முட்டையை வந்து ஒன்றா தான் சேர்க்கணும். நான் தான் ஃபஸ்ட்டு 3 முட்டை சேர்த்துட்டேன். இப்போ 2 முட்டை சேர்த்துருக்கேன். இதையும் அது கூட நல்லா சேர்த்து கலக்கிக்கங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் பால்கோவா செய்கிறது தான் ரொம்ப நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு. இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இது கடையிலலாம் ஒரு பீஸு அதிகம் ரேட்டு. இது நம்மளே செஞ்சு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. அது கூட இப்போ 100 கிராம் சீனி சேர்த்துக்கலாம். சீனி வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பு நல்லா பிடிக்கும்டா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மிட்டாய்க்கு துவந்த இனிப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். கரெக்டான இனிப்பாக சேர்த்துருக்கேன். அது கூட வாசனைக்கு
ரோஸ் எசன்ஸு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்பயும் நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க. அந்த ஜீனிலாம் நல்லா கரையின்னு. இப்போ வந்து அடுப்பில் வச்சு அப்படியே நம்ம காய்ச்சுவோம். இப்போ தான் அடுப்பில் நம்ம காய்ச்சி கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் என்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு, அதனால சேர்த்துருக்கேன். பாருங்கள், குங்குமப்பூ சேர்த்தோன்னா நமக்கு அழகான ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. கைவிடாமல் கிண்டுங்க. இது வந்து சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இதில் வந்து வேக வைக்கிறதுக்கெலாம் ஒரு பொருளுமே இல்லை, அதனால் இது வந்து சீக்கிரம் கெட்டி ஆகிடும். ஆனால் கைவிடாமல் நல்லா கிளறுங்க. பாருங்கள், இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம எந்த பேனில் செய்கிறோமோ அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. கீழே பட்டர் பேப்பரை போட்டுக்க போகிறேன். நல்லா நெய் தடவிட்டு நான் பட்டர் பேப்பர் போட்டு தான் இதை செய்ய போகிறேன். அது மேலேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா தடவிக்குவோம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு. இது அப்படியே நம்ம வந்து இந்த சட்டியில் கொட்டிடுவோம். இந்த பேனில் கொட்டி நல்லா சமப்படுத்திக்கங்க. இப்போ வந்து ஒரு பேனை வந்து நான் 10 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கேன். அது மேலே இதை தூக்கி வச்சு அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நட்ஸு கொஞ்சம் அது மேலே தூவிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக சவந்து வந்திருக்கு பாருங்கள். மைக்ரோ ஓவனில் செய்கிற மாதிரி நல்லா அழகாக சவந்து வந்திருக்கு பாருங்கள். இது கடையில் வாங்கினா அதிக ரேட்டு. இது நம்மளே செஞ்சிடலாம் ஈஸியாக. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட அது தீயவே இல்லை. நமக்கு மைக்ரோ ஓவனில் எடுத்தா மாதிரியே இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கத்தி நல்லா இறங்குறதுலேயே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. இது நமக்கு ஒரு துண்டு சாப்பிட்டாவே மன நிறைவோடு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.